இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அலைன்மெண்ட்ஸ். அதாவது நேற்று நம்ம பிரிண்ட் அவுட்டில், இதுக்கு முந்தின வீடியோவில் பிரிண்ட் அவுட்டில் நம்ம வந்து குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட், இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி ரன்னிங் ப்ராடக்டாக கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, ஏன்னா அலைன்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட், இந்த மாதிரி நிறைய அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அலைன்மெண்ட்ஸில் எந்த அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு சேல்ஸ் பில், அதாவது ஒரு கடையில் போய் நம்ம வந்து ஒரு பில் வாங்குகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் தேவைப்படுறது ப்ராடக்ட் நேம், கஸ்டமர் நேம், இந்த கண்டென்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். குவான்டிட்டி வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ரேட்டு, அமௌண்ட் இது எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கரன்சி ஃபார்மேட் எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ணுறதுக்கு, கூட்டல் பண்ணுறது, டோட்டல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குவான்டிட்டி வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருந்தாலும் நீட்டாக தான் இருக்கும், அல்லது ரைட் அலைன்மெண்ட்டில் இருந்தாலும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ குவான்டிட்டி வந்து சிலர் வந்து சென்ட்ரல் விரும்புவாங்க, சிலர் வந்து ரைட் அலைன்மெண்ட்டை விரும்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் மட்டும் பண்ண தெரியும். அதை வச்சு தான் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் இது எல்லாத்தையுமே எடுத்து வந்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த குவான்டிட்டியை சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கோடிங், அதாவது டிஃபால்ட்டாக இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு கோடிங் உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கோடிங்கை நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பாஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சேல்ஸ் ஃபார்ம் போய்க்கிறேன். சேல்ஸ் ஃபார்மில் என்னோட பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் குவான்டிட்டின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஃபீல்டு வந்து பிரிண்ட் அவுட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் கர்சர் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து குவான்டிட்டியோட ஹெட்டிங். அந்த ப்ராடக்ட் லிஸ்டிலிருந்து குவான்டிட்டி வர்ற காலம் வந்து இந்த இடம். ஸோ எனக்கு இந்த பிரிண்ட் கோடிங் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதில் வந்து கோடிங் வந்து எந்த மெத்தடில் எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியாது. அதனால் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி இது எதுக்கான கோடிங் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் லைன் வந்து பாஸ் பண்ணிக்குவேன். ப்ராடக்ட் நேம், ஏன்னா எல்லாமே சப்ஐட்டத்தை வச்சு நம்ம இது பண்ணும்போது ஒரு டைம் நம்ம ஸ்டாப் பண்ணி சப்ஐட்டத்தை போய் இது எத்தனை சப்ஐட்டம், இந்த சப்ஐட்டத்தில் என்ன வேல்யூ இருக்குது, எந்த அந்த காலத்தில் எதுக்கான இது வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் இது வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட்னால ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, ரேட்னு வச்சுருக்கோம். இதை விட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதே டயத்தில் இப்போ ஒரு ரிப்போர்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி காலம்ஸ் வந்து பெருசாக வந்துகிட்டே இருக்கும், நிறையா வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம இப்போ வந்து பிரிண்ட் அவுட் கெட்டு வரும்போது சப்ஐட்டம், அதுக்கான சப்ஐட்டத்துக்கான ஹெட்டிங் என்னங்கிறத இப்படி கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த சப்ஐட்டம் 2, அதாவது சப்ஐட்டம் 2ங்கிறது இந்த குவான்டிட்டி காலம், இந்த இதில் வர்றதை தான் நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் பண்ண போகிறேன். ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் வந்து ஒரு கோடிங் வச்சிருக்கிறேன். இந்த கோடிங்கை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோட எக்ஸ் பொசிஷனை நான் வந்து இங்கே மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சப்ஐட்டம் வந்து 2ங்கிறதுனால இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடுறேன். ஸோ எனக்கு இப்போ கீழே இருக்கக்கூடிய கோடிங் தேவையில்லை, நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இது எப்படி எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஃபிக்ஸ்டு கோடிங். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க அல்லது மக்கப் பண்ணிக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடிங்கை ஏதாவது ஒரு இடத்துல இருந்து, இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க அல்லது டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு டிட்டோ கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த எச்சை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. எத்தனை எச் இருக்குதோ அத்தனை எச்சை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எச்சுங்கிறது தான் அதோட பொசிஷன். ஸோ இதை எப்படி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். அதாவது என்னோட ஒரிஜினல் வேல்யூவே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எச் பொசிஷன் இப்படி கொடுத்தா அது என்ன ஆகும்னா, லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் போய் கரெக்டாக இந்த எச்ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா எம்என் அப்படிங்கிறத நான் எங்கேயுமே எடுத்துகிட்டு வரவே இல்லை. அப்படிங்கிற எனக்கு அந்த எம்என்ங்கிறது வந்து இப்போதைக்கு டம்மி லைனாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 7300 எச் பொசிஷனில் கரண்ட் ஒயில் ஹெச்ஹெச்எஸ்ன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஏன் இதை நான் இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லும்போது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது சென்ட்ரல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், நம்மளோட எச் பொசிஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம இதை அந்த குவான்டிட்டிங்கிறது சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எச், நம்பர் ஆஃப் எச்எஸ் வந்து இருக்கணும். எச் வந்து இப்போ இந்த இடத்துல 6 எச் வச்சா கரெக்டாக இருக்கும். அதே டயத்தில் அந்த 6 எச்ங்கிறது உங்களோட இந்த குவான்டிட்டி காலத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும், அதாவது மேக்ஸிமம் டிஜிட்ஸ். இப்போ குவான்டிட்டி காலத்தில் மேக்ஸிமம் ஒரு 10 எழுத்து வரும் அப்படின்னா நீங்கள் 10 எழுத்து குறையாமல் எச் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் இங்கே 10 எச் தான் செட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இங்கே குவான்டிட்டியில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 15 12 வருது அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆகாது, எரர் தான் வரும். ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துகிட்டு வந்த வேல்யூவை விட எச், நம்பர் ஆஃப் எச் வந்து டிஜிட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது
அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த 7300ங்கிறத 7000ன்னு சொல்லி நான் மாற்றுறேன். அதை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த எச் வந்து கரெக்டான இடத்துல பிரிண்ட் அவுட் ஆணுச்சுன்னா மட்டும்தான் என்னால் சென்ட்ரல் அலைன்மெண்ட் ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ என்னோட அவுட்புட் இப்படி வருது. இப்போ எனக்கு இந்த ஒரு எச் வந்து தேவையில்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு எச்சை நான் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் குவான்டிட்டி காலத்தை பொறுத்தவரை எனக்கு தெரியும் மேக்ஸிமமாகவே குவான்டிட்டியில் ஒரு 3 டிஜிட் 4 டிஜிட் தான் அதிகபட்சமாகவே வரும். அதனால் நான் அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 டிஜிட் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த கோடிங் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் எச்சஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு பழைய மாதிரி மாற்றிடுறேன். இப்போ இதை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆனால் கட் பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதையும் எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த கோடிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பொசிஷனோட டெக்ஸ்ட் வித்தை, அதாவது நான் எத்தனை எச் கொடுத்துருக்கணும் அதோட டெக்ஸ்ட் வித் மொத்த அளவு எவ்வளவுங்கிறத கணக்கிடுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேனோ அதோட மொத்த அளவை கணக்கிடுது. இதை ரெண்டுத்தையும் கழிச்சு ஒரு வேல்யூ வந்து வரும். இப்போ உதாரணத்துக்கு இதோட வேல்யூ 100, இதோட வேல்யூ 25 அப்படின்னா எனக்கு வந்து 75ன்னு வரும். அப்போ எக்ஸ்பொசிஷன் 7000தோட 75 கூட்டினா எனக்கு வந்து அது கரெக்டாக அந்த சென்ட்ரல் எலிமெண்ட்டில் போய் செட் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். இப்போ செக் பண்ணி பாருங்க என்னோட குவான்டிட்டி எப்படி பிரிண்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ பிரிண்ட் 3ங்கிற பேரில் ஒரு பிடிஎஃப் காப்பியாக நான் சேவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் மிஸ் அலைன்மெண்ட்டில் தான் வந்திருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சப் ஐட்டம் வந்து நம்ம 2 தான் கொடுக்கணும். ஏன்னா 3 பேஸ் பண்ணி போகும்போது அது தப்பாகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எதோட டெக்ஸ்ட் வித்தை நம்ம மாற்றுறோமோ அதை பேஸ் பண்ணி தானே நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ நம்ம வந்து கோடிங் காப்பி பண்ணும்போது இந்த இடத்துல மாற்றாமல் விட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் நான் போய் கொண்டு வர்றேன். ஸோ சேவ் கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன். பிரிண்ட் எடுக்கும்போது 4ங்கிற பேரில் நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட செக் பண்ணி பாருங்கள் அலைன்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், கன்டினியூ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துலையும் மாற்றாம விட்டுருக்கோம். ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் வியூ நம்ம கோடிங் காப்பி பண்ணும்போது அந்த லிஸ்டியோட பேர் இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது டைரெக்டாக காப்பி பண்ணாலே வரும். ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு எரர் வருது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. அதனால் எந்தெந்த இடத்துலலாம் காப்பி பண்ணணுங்கிறது இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் ப்ராப்பராக வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுக்கு தேவை எனக்கு இந்த செட் ஆஃப், அதாவது இந்த 5 லைன் கோடிங் தான் எனக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எத்தனை எட்ஸ் வேணுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அந்த எட்ஸை கரெக்டாக இந்த இடத்துல ஃபீட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து அதோட சப்ஐட்டத்தோட எட்ஸை நான் கண்டுபிடிச்சிருக்கணும். சப்ஐட்டத்துக்கு மறக்காமல் இந்த இடத்துல கமெண்ட் லைன் பாஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரேட் காலத்தையும் அமௌண்ட் காலத்தையும் எப்படி ரைட் அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரைட் அலைன்மெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஒரு சில செட் ஆஃப் கோடிங் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கோடிங்கை டிஃபால்ட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நான் பொறுத்தவரை ரைட் அலைன்மெண்ட் கோடிங் வந்து இந்த சப்ஐட்டம் வந்து 3ங்கிறத நான் மாற்றிடுறேன். நான் காப்பி பண்ண கோடிங்கில் 3ன்னு மாற்றிடுறேன். இது வந்து 8900 அப்படிங்கிறத வச்சு தான் நான் பேஸ் பண்ணணும். அதாவது என்னோட எக்ஸ்பொசிஷன். இப்போ நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணும்போது என்னோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத எக்ஸை வச்சு நான் எப்படி மென்ஷன் பண்ணணும், அதே மாதிரி நான் ரைட் அலைன்மெண்ட் பண்ணும்போது என்னோட மேக்ஸிமம் அளவு எவ்வளவுங்கிறது இந்த இடத்த வச்சு தான் நிர்ணயிக்கணும். ஓகேங்களா? அதனால நான் இதை காப்பி பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஓகே. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இது ரைட் அலைன்மெண்ட்ல ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ சேவ் 6. ஸோ இது எல்லாத்தையுமே தேவையான அளவு டிட்டோ பண்ணிடுங்க. அது கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் போகும்போது எரர் தான் வரும். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ் வேல்யூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 7ன்னு செட் பண்ணிக்கிறேன். அதாவது 8700ன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவோ அது வந்து ப்ராப்பரான இடத்துல பொசிஷன் ஆயிருந்தால் மட்டும்தான் என்னால் ப்ராப்பராக அலைன்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ என்னோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து இதுதான் என்னோட மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது ரேட் காலத்தில் இவ்வளோ வேல்யூ நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட யூசர்ஸ் இந்த அளவுக்கு வேல்யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு சில நேரம் ரேட் காலத்தில் எனக்கு 3 டிஜிட் தான் அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 3 டிஜிட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். அது அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. சேவ் எஸ்.
ஸோ இன்னும் கொஞ்சம் என்னோட பொசிஷன் வந்து மாற்றணும். ஸோ 200 கம்மி பண்ணி 8400 மாற்றிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ரேட் காலம் கரெக்டான ஒரு இடத்துல இதாகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு கிடைச்ச இந்த வேல்யூவை கட் பண்ணிக்கிறேன், பழைய மாதிரி மாற்றிடுறேன். இந்த இடத்துல போய் பழைய மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த மை STR1 இது எல்லாத்தையுமே டிட்டோ எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ அது எப்படி பிரிண்ட் அவுட்டில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காப்பி பண்ணும்போது ப்ராடக்ட் லிஸ்ட் வியூ, அந்த லிஸ்ட் வியூட பேர் சப்ஐட்டம் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மாற்றினா தான் முடியும். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நான் அது வந்து தானாக பாஸ் பண்ணேன், மாற்றிருக்கேன். ஆனால் எனக்கு கோடிங் வந்து இங்கே வந்து எரர் காமிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் மாற்றினாலும் இப்போ எனக்கு வந்து வேல்யூ வந்து தப்பாக தான் வரும். மறுபடியும் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே இன்வேலிட் ப்ரொசீஜர் கால் ஆர் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். ஸோ இது வந்து எரர் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை. அதாவது நான் வந்து ஒரு லைனை நான் ஸ்கிப் பண்ணி போயிடுச்சு, அது தாண்டி போயிடுச்சு என்னோட அப்ளிகேஷன், அந்த லைனை நான் மறுபடியும் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லோ கலர் தூக்கி மறுபடியும் எந்த இடத்துல ரன் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே ரன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடும். ஸோ நான் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இதுக்காக நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த இடத்த மாற்றமோ, அதாவது நான் மாற்ற வேண்டிய இடத்த வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்கிப் பண்ணி போயிருச்சு, ரன்னிங் டைமில் வந்து ஸ்கிப் பண்ணி போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த எல்லோ கலரை வந்து மேலே வச்சாச்சுன்னா போதும், மாற்றினதுக்கு அப்புறம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரேட்டுங்கிற காலம் ரைட் எலிமெண்ட் மாறிடுச்சு. இப்போ இதே மாதிரி அமௌண்ட்டுங்கிற காலத்தை ஈஸியாக சிம்பிளாக மாற்றிடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல அதுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணுறேன். இதோட எக்ஸ்பொசிஷன் வந்து 10100 எக்ஸ்பொசிஷன் வச்சுக்கிறேன். இதை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அமௌண்ட் காலம் இது வந்து 10100ங்கிறது அதோட லெஃப்ட் பொசிஷன் எக்ஸ் வேல்யூ. ஸோ இதோட மேக்ஸிமம் வித் வந்து எனக்கு கொஞ்சம் கூட குறைய வருவதனால எனக்கு முன்னக்கூட்டியே தெரியுதுங்கிறதுனால நான் டேரெக்டாக 9700 மாற்றிடுறேன். ஸோ ஒரு ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிரிண்ட் அவுட்டை பொறுத்தவரை நான் எப்படியே சொல்லியிருக்கேன், 50 பிரிண்ட் எடுத்து பார்த்தா தான் ஒரு ஸ்க்ரீனோட பிரிண்ட் அவுட் வந்து செட் ஆகும். அது பில் காப்பியாகவும் இருக்கலாம், அல்லது ரிப்போர்ட்டாகவும் இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது அமௌண்ட் கிளம்புற கிளியர் ஆயிடுச்சு, ரைட் எலிமெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளலாம். ஏன்னா இதில் இன்னும் ஒரு 3 டிஜிட் இருந்துச்சுன்னா ரேட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுபோல் இந்த சைடு ஸ்பேஸ் வேறு இருக்குங்கிறதுனால 9700ங்கிறத 9850ன்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். ஸோ ரைட் எலிமெண்ட்டும் எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்க்ரீனோட பிரிண்ட் அவுட்டோட ரைட் எலிமெண்ட்டும் சென்ட்ரல் எலிமெண்ட்டும் செட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.